ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷலாக கேரளாவோட பாரம்பரியமான ஒரு டேஸ்டியான அடை பிரதமன், அடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம இந்த பாயாசம் தான் செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடை பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல அடை வேக வச்சிக்கலாம். ரைஸ் அடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்கெட்டில் கடைகளில் கிடைக்குதுங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் அடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக தான் இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அடையை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமே ஆகுது. இந்த அடை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடை நல்லா வெந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டினதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கண்டிப்பாக அலசினாதான் அடை உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த அடை பிரதமன் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அரைமுறி தேங்காய் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த அரைமுறி தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பாலாக 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பாலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய தண்ணி ஊற்றி 2 கப்லேருந்து ஒரு 2.5 கப்பு வரைக்குமே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 1வது பால், 2வது பால், 3வது பால் வரைக்குமே நம்ம எடுத்து பண்ணலாம். நான் 2வது பால் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3வது பாலும் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் பால் 1 கப்பு, 2வது பால் 1 கப்பு, 3வது பால் 1.5லேருந்து 2 கப்பு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா அரை கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நான் சேர்த்துருக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லம்ங்க, அதனால் இதை வடிகட்டலை. நீங்கள் சேர்த்துருக்கிற வெல்லத்தில் கல், மண், தூசி இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டிக்கோங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த அடையை சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. வெல்லம் நல்ல திக்காகணும். அப்போ தான் இந்த வெள்ளைப்பாகு அடைக்குள்ளே இறங்கி நல்ல இனிப்பாக இருக்குங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்ல திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியாக எடுத்து வச்சுருந்த 2வது பாலை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ இது கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை கொஞ்சம் கம்மியான தீயிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவுமே நல்லா திக்காகி வரணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லமும் தேங்காய் பாலும் தாங்க நல்லா வேக உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சரும் டேஸ்ட்டுமே கொடுக்கும். நீங்கள் 3வது பால் வரைக்கும் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3வது பால் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறமா 2வது பால் சேருங்க. அது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக திக்கான பால் சேர்க்கணும். முதல்லையே திக்கான பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பாயாசம் தரைஞ்சிரும். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான பாலை கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ 2வது பால் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது நல்லா திக்காகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்குப்பொடி, வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, திக்கான தேங்காய் பால், அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம வேக வைக்கக்கூடாது. இதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தரைஞ்சிரும். அதனால் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக இந்த பாயாசம் கெட்டியாயிருதுங்க. இப்போ இந்த அடை பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, தேங்காய், கிஸ்மிஸ் பழம் இந்த 3ஐயும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே நெய்யில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதையும் சேர்த்து வறுத்துட்டு இதை அப்படியே பாயாசத்தோடு நம்ம சேர்த்துற வேண்டியதான், அவ்வளவுதாங்க.
இந்த வருஷம் ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கேரளாவோட ஸ்பெஷலான அடை பிரதமன் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த அடை பிரதமன் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன் அடிபொலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.